தாமிரபரணி நதியை பாதுகாக்கும் வகையில் செயல்படுத்தக்கூடிய புதிய திட்டங்கள் தொடர்பாக தன்னார்வலர்களுடன் நெல்லை மாநகராட்சி சார்பில் கலந்தாலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சமூக ஆர்வலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் தங்களது ஆலோசனைகளை வழங்கிய நிலையில் சரியான பாதையில் தாமிரபரணியை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா ராணா தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வற்றாத ஜீவநதியான தாமிரபரணியை கடந்த சில ஆண்டுகளாக பொலிவிழந்து காணப்பட்டு வருகிறது. இதனை மாசிலிருந்து பாதுகாத்து மீண்டும் புத்துயிர் பெறச் செய்யும் வகையில் தாமிரபரணி நதியை பாதுகாக்க பல்வேறு புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள், விவசாயிகள் உள்ளிட்டோரின் தேவைகளை பூர்த்தி செய்வதோடு பல்வேறு பகுதியின் குடிநீர் தேவைகளையும் தாமிரபரணி நதி பூர்த்தி செய்து வருகிறது. கடந்த சில மாதங்களாக தாமிரபரணி நதி மிகவும் மோசமடைந்து பொலிவிழந்து வருவதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர்கள் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினர். இந்த நிலையில் நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் பல்வேறு திட்டப்பணிகள் செயல்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரும் நிலையில் புதிய திட்டங்களை செயல்படுத்தி தாமிரபரணி நதியை பாதுகாக்கும் வகையில் நெல்லை மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மாநகராட்சி பகுதிகளில் உள்ள தன்னார்வலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களை ஒன்றிணைத்து அவர்களிடம் ஆலோசனை பெற்று புதிய திட்டங்களை செயல்படுத்தி தாமிரபரணி நதியை பாதுகாக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. நெல்லை மாநகராட்சி அலுவலகத்தில் மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா ராணா, மேயர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். அவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து தாமிரபரணி நதியை மாசடைவதிலிருந்து பாதுகாக்க பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். கூட்டத்தில் பேசிய மாநகராட்சி ஆணையாளர் தன்னார்வலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடமிருந்து பெறப்படும் கருத்துக்களின் அடிப்படையில் சரியான பாதையில் தாமிரபரணியை பாதுகாத்து மீண்டும் பழைய பொலிவுடன் செயல்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்.